திருச்செந்தூர் முருகன் கோவில் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் மிக முக்கியமான கோயிலாகும். இது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம் என்ற ஊரில் கடற்கரையோரத்தில் அமைந்திருக்கிறது. முருகனின் இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூர் கோயில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி முருகன் சூரபத்மனை வீழ்த்திய பிறகு தனது வீர யாத்திரையின் போது இங்கு தங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இக்கோவில் மிக முக்கியமானதாய் கருதப்படுகிறது. சங்ககால இலக்கியங்கள் மற்றும் புராண கதைகளில் திருச்செந்தூர் முருகன் கோயில் மிக பெருமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவில் அழகான மற்றும் விசாலமான கட்டிடக்கலையோடு அமைந்திருக்கிறது. சுமார் 137 அடி உயரமான ராஜகோபுரம் 9 அடுக்குகளோடு அமைந்திருக்கிறது. கோவில் சன்னதியில் முருகன், வள்ளி, தெய்வானை, சூரபத்மன் போன்ற தெய்வங்களின் சிலைகள் மிக அழகாக தெய்வீக கலையோடு காட்சியளிக்கின்றன. கோவிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி அருகே வள்ளி மற்றும் தெய்வானை முருகனின் 2 சக்திகளாக பக்கவாட்டில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆண்டுதோறும் நடக்கும் கந்த சஷ்டி விழா உலகளவில் பிரபலமான திருவிழா. மிக பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த விழாவில் சூரபத்மன் வதம் நடைபெற்ற கதை அனுசரிக்கப்பட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து சூரசம்ஹாரம் நடைபெறும். அப்படி சூரபத்மனை கொன்ற பிறகு முருகன் சிவனை வணங்கி தன் நன்றியை தெரிவிக்க கட்டப்பட்ட தலம்தான் இந்த திருச்செந்தூர். வைகாசி விசாகம் முருகனின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் மிக முக்கிய திருவிழா. அதுபோலவே தைப்பூசமும் முக்கிய திருவிழாவாக திருச்செந்தூர் கோவிலில் கொண்டாடப்படுகிறது. இக்கோயிலின் சிறப்பு என்று பார்த்தால் கோவில் கடலின் அருகே அமைந்திருக்கிறது. அதனால் இது ஒரு புனித நீராடும் ஸ்தலமாகும். அத்துடன் இங்கு நாழிக்கிணறும் உள்ளது. இது கோயிலுக்கு அருகில் கடல் அலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் இயற்கையான நன்னீர் கிணறு புனித நீராடலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அத்துடன் செவ்வாய் தோஷம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, ராகுகேது தோஷம் மற்றும் பிற கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் அந்த தோஷம் நீக்குவதற்கு இங்கு வந்து முருகனை வழிபட்டு பரிகாரம் செய்தால் முருகனின் அருளை பெற்று அனைத்து தோஷமும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இங்கு செய்யப்படும் சங்கல்ப ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகளுக்கு சக்தி அதிகம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அத்துடன் முருகனின் அறுபடை வீடுகளில் இங்கு மட்டும்தான் ஒரே இடத்தில் சிவன், விஷ்ணுவின் அவதாரங்கள் போன்ற பிற தெய்வங்களின் சன்னதிகளும் அமைந்துள்ளன என்றே சொல்லலாம். திருச்செந்தூர் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிக முக்கியமான ஒரு கோயிலாகும்.